Hey, hi, நான் கிருபாகரன் ராஜேந்திரன். So welcome to another weekly video series with Groww. ஸோ நம்ம யூஸ்வலாக Groww மூலியமாக நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அபவுட் வீக்லி ஆப்ஷன்ஸ் அண்ட் மந்த்லி ஆப்ஷன்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி தெரியும். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏன் இந்த டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, வீக்லி ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா மந்த்லி ஆப்ஷன்ஸ் என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எந்த ட்ரேடர்ஸ்லாம் வீக்லி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த ட்ரேடர்ஸ்லாம் வீக்லி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரி மெயின் டிஃப்ரென்சஸ்லாம் பார்க்க போகிறோம். இன் அடிஷன் டு தட் நான் ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் பெரிய கேபிட்டல் இல்லை, எனக்கு சின்ன கேபிட்டல் தான் இருக்குது அப்படின்றவங்க இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, சேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஒரு லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் நிஃப்டி வந்து 18,000 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, நீங்கள் 18,000 கால் ஆப்ஷன் ஃபார் வீக்லி எக்ஸ்பைரி பாருங்கள், அதே 18,000 கால் ஆப்ஷன் ஃபார் மந்த்லி எக்ஸ்பைரி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீக்லி எக்ஸ்பைரியோட கான்ட்ராக்ட்ஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பராக தான் இருக்கும் மந்த்லி எக்ஸ்பைரியை விட. ஏன்னா நியர் டு எக்ஸ்பைரி இருக்கும் போது ஆப்ஷன் ப்ரைஸ் ரிலேட்டிவ்லி சீப்பராக தான் இருக்கும். பட் மந்த்லி எக்ஸ்பைரி எப்போவுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் வீக்லி வர்சஸ் மந்த்லி பார்க்கும்போது ப்ரைஸ் வைஸ் எப்போவுமே வீக்லி வில் பி ஆல்வேஸ் சீப்பர் தான் மந்த்லியை விட. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ சீப்பராக இருக்குது, ஓகே இது சீப்பராக இருக்குது வாங்கலாம்னு நினச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா டிகேவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் வீக்லியில். ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறீங்க, அதே வீக்லி ஆப்ஷன்ஸ் பதிலாக மந்த்லி ஆப்ஷன்ஸ் அதே ஸ்ட்ரைக்கை பை பண்ணுறீங்க. சப்போஸ் நிஃப்டி 18,000 இருக்குது, 18,000 கால் ஆப்ஷன் வீக்லியில் வாங்குறீங்க, 18,000 கால் ஆப்ஷன் மந்த்லியில் வாங்குறீங்க. ஸோ இப்போ ரெண்டுமே நீங்கள் வாங்கி கம்பேர் பண்ணும்போது அன்றைக்கி மார்க்கெட் பெருசாக போகலை, ஸ்டாக்னண்ட்டாக இருந்ததுன்னா வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, அதோட பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு ரொம்பவே சீக்கிரமாக டிகே ஆயிரும் மந்த்லியை விட. ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் மூமெண்ட் தான், மார்க்கெட்ஸ் 18,000லேருந்து பெருசாக எங்கேயும் போகலை. பட் நீங்கள் வீக்லி ஆப்ஷன்ஸ் அதே கால் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுறதுக்கும் அதே கால் ஆப்ஷனை மந்த்லி ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை சார்ட் மூலிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஏன் முக்கியன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். லெட் மீ எக்ஸ்பிளைன் தட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா நிஃப்டியோட சார்ட் பார்க்குறோம். ஸோ நிஃப்டியோட சார்ட் ஸ்பாட் சார்ட் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ஒரு ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் பார்ப்போம் ஒரு நாளில். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கான சார்ட்டு. ஸோ ஏப்ரல் மந்த் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா இதுதான் நிஃப்டியோட சார்ட். ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா அன்றைக்கி 17,400 சம்திங்கில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் ஓப்பன் ஆகி அன்றைக்கி த்ரூ அவுட் த டே ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே எங்கே ஓப்பன் ஆச்சோ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துலையே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்திங்கன்னா 17,380 அதுதான் அதோட என்ட்ரி ப்ரைஸ். அண்ட் எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 320க்கு நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா 17,397. ஸோ பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் ஓவரால் மூவ்மெண்ட்டு. ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஸ்பாட்டில் 20 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்துக்கும் போது நான் இதே பர்டிகுலர் ட்ரேடை வீக்லி ஆப்ஷன்ஸ்லையும் மந்த்லி ஆப்ஷன்ஸ்லையும் எடுத்திருந்தால் என்னோடய பிஎன்எல் எப்படி வேரி ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டி என்ட்ரி பார்த்திங்கன்னா 17,380 அண்ட் எக்ஸிட் பார்த்திங்கன்னா 17,397. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் படி 17 பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 17,380 சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ 17,380னா ஆல்மோஸ்ட் ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,400. ஸோ அன்றைக்கி வீக்லி ஆப்ஷன்ஸ் நான் வாங்கியிருந்தேன்னா என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், எக்ஸிட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம வீக்லி ஆப்ஷன்ஸ் டேட்டாலாம் என்எஸ்சிலே எடுக்கலாம். ஸோ என்எஸ்சியில் போனீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எனி கைண்ட் ஆஃப் பேக் டெஸ்ட் டேட்டா இல்லைனா எனி கைண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஈஸியாக எடுக்கலாம். ஸோ நீங்கள் என்எஸ்சியில் போய்ட்டு ஹிஸ்டாரிக்கல் கான்ட்ராக்ட் வைஸ் அந்த லிங்க் போயிட்டிங்கன்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ், அதேமாதிரி என்ன சிம்பிள், நிஃப்டி, என்ன இயர், இப்போ கரண்ட் இயர், அண்ட் என்ன எக்ஸ்பைரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 3rd of April பார்த்தோம். ஸோ ஆக்சுவலி அந்த வீக்கான எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா 6th of April தான் எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. அண்ட் கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணணும். அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு நீங்கள் கோ கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீக்கான ஓவரால் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வேல்யூ ஓப்பன் டேட்டா நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டேட்டில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதே டேட்டுக்கு நம்ம 17,400 அட் மணி கால் ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரியில் வாங்கியிருந்தால் என்ன வேல்யூவில் முடிஞ்சிருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 108 அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் 69. ஸோ நான் காலையில் இனிஷியேட் பண்ணியிருக்கோம், ஈவினிங் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படி ஓவரால் பிஎன்எல் வேரியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இதை மந்த்லிக்கும் வீக்லிக்கும் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா 6th எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி. இதுவே 27th செலக்ட் பண்ணி நீங்கள் அதே மாதிரி கோ கொடுத்தீங்கன்னா 27க்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிஎன்எல் ஃபார் வீக்லி எக்ஸ்பைரிக்கும் பிஎன்எல் ஃபார் மந்த்லி எக்ஸ்பைரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஓவரால் பிஎன்எல் வேரியேஷன். ஸோ வீக்லி எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா 17,400 கால் ஆப்ஷன். ஸோ அன்றைக்கி கால் ஆப்ஷன் தான் நம்ம வாங்கியிருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 108 ஓப்பன் ஆகிருக்கு.
அண்ட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஸ்பாட்டை க்ளோஸ் பண்ணும்போது அதை க்ளோஸ் பண்ணியிருந்தால் 69 ரூபீஸ்க்கு க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ ஓவராலாக லாஸ் பார்த்திங்கன்னா 39 பாயிண்ட்ஸ். அண்ட் ஓவராலாக பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 36% ஓவரால் லாஸ். அதே கால் ஆப்ஷனை நான் இப்போ மந்த்லியில் வாங்கியிருக்கேன். அதே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 274. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீக்லி எக்ஸ்பைரி எப்போவுமே சீப்பராக தான் இருக்கும் மந்த்லியை விட. பட் ஆனால் டிகே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆன இடத்துல தான் நியர்பை தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 274 ரூபீஸில் இருந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 242க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ டிகே ஆயிருக்கு, 32 பாயிண்ட்ஸ் டிகே ஆயிருக்கு. பட் ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது வெறும் 12% தான் டிகே ஆயிருக்கு. பட் அதுவே வீக்லி ஆப்ஷன்ஸில் நம்ம அதே ட்ரேட் எடுத்திருந்தோம்னா 36% டிகே ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக மூவ் ஆகலை அப்படின்னா நமக்கு எப்போவுமே வீக்லி ஆப்ஷன்ஸ் நிறைய லாஸ் கொடுக்கும் மந்த்லி ஆப்ஷன்ஸை விட. ஸோ அஸ் அன் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா இட் இஸ் வைஸ் டு சூஸ் மந்த்லி ஆப்ஷன்ஸ் ரேதர் தென் வீக்லி ஆப்ஷன்ஸ். ஏன்னா மந்த்லி ஆப்ஷன்ஸ் நீங்கள் உங்களோட வியூ கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே ஃபைன், வீக்லி ஆப்ஷன்ஸ் நிறைய ப்ராஃபிட் கொடுக்கலாம். பட் வியூ கரெக்டாக இல்லை, இந்த மாதிரி ஃப்ளாட்டாலாம் இருந்ததுன்னா ஏகப்பட்ட லாஸஸ் டிகேலேயே உங்களுக்கு போயிடும். அதுக்கு தான் மந்த்லி ஆப்ஷன்ஸ் மச் ப்ரிஃபரபிள் கம்பேர்ட் டு வீக்லி ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் இல்லையா, கால் ஆப்ஷன் எடுத்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அதே 17,400. இன்கேஸ் புட் ஆப்ஷன் அதே வீக்லி எக்ஸ்பைரிக்கு எடுத்திருந்தா அன்றைக்கி ஓவரால் பிஎன்எல் எவ்வளோ வந்திருக்கும் அதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அன்றைக்கி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 17,400 புட் ஆப்ஷன் 112 ஓப்பன் ஆச்சு. அண்ட் பை த எண்ட் ஆஃப் த டே 67 ரூபீஸ்க்கு க்ளோஸ் ஆச்சு. இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதே புட் ஆப்ஷன் அதே ஸ்ட்ரைக்கு 17,400 ஸ்ட்ரைக்கு இன்கேஸ் மந்த்லி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அன்றைக்கி 185க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 170, ஆல்மோஸ்ட் 15 ரூபீஸ் ஓவரால் டிகே. ஸோ இதோட பிஎன்எல்லும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா வீக்லி வர்சஸ் மந்த்லி ஓவரால் பிஎன்எல் எவ்வளோ வேரியாக இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ நிஃப்டி அதே 17,380, 17,397. ஸோ இன்கேஸ் ஷார்ட் பண்ணியிருந்தோம் 17 பாயிண்ட் லாஸு. பட் வீக்லி ஆப்ஷன்ஸில் புட் ஆப்ஷன் நம்ம வாங்கியிருந்தோம்னா 17,400 புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தோம்னா நம்ம 112க்கு வாங்கியிருப்போம். 67 ரூபீஸ்க்கு க்ளோஸ் ஆகிருக்கும். 45 ரூபீஸ் டிகே ஆகிருக்கும், ஆல்மோஸ்ட் 40% பர்சன்டேஜ் வைஸில். அதே 17,400 புட் ஆப்ஷன் தான் நான் மந்த்லி கான்ட்ராக்டில் வாங்கியிருந்தேன்னா 185 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அண்ட் 170 ரூபீஸ்க்கு தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய டிகே இல்லை, 15 பாயிண்ட்ஸ் தான் டிகே. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் ஜஸ்ட் 8% தான் டிகே. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக மூவ் ஆகலை, உங்களோட டைரெக்ஷனில் போகலை, தப்பாகவே இருந்தால் கூட ஆப்ஷன் பையிங் எப்போவுமே பெரிய லாஸ் கொடுக்கும் நீங்கள் வீக்லி ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி நம்ம ஆக்சுவலி லாங் ஸ்ட்ராடல் தான் போயிருக்கிறோம். 17,400 கால் அண்ட் புட் ரெண்டுமே வாங்கியிருந்தோம்னா வீக்லி ஆப்ஷன்ஸில் 36% ஆன் கால், 40% ஆன் புட் போயிருக்கும். பட் இதுவே மந்த்லியில் ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா 12% தான் லாஸ் ஆகிருக்கும் காலில். அண்ட் புட்டில் வெறும் 8% தான் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இதனால தான் டிகே ரொம்பவே கம்மியாக இருக்குன்றதுனால ஆப்ஷன் பையராக இருந்தால் நீங்கள் மந்த்லி ஆப்ஷன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் மச் பெட்டர் கம்பேர்ட் டு வீக்லி. ஸோ இப்போ நான் மந்த்லி எக்ஸ்பைரியை வச்சு ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பேசிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து அசிம் சிங்கிள்னு ஒரு பர்சன், அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அலாங் வித் பேக் டெஸ்டட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2016 to 2022 வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு அசிம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி ஸ்பாட். ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டை வச்சு எப்படி பேங்க் நிஃப்டி மந்த்லி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல். ஸோ பேசிக்கலி ஸ்ட்ராட்டஜியோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா மந்த்லி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் எவ்ரி மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேஸ் தான் முடியும். ஸோ எவ்ரி லாஸ்ட் தேர்ஸ்டே தான் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அந்த தேர்ஸ்டேக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரும். ஸோ ஃப்ரைடேவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃப்ரைடே விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்மிங் மண்டே வர ஒர்க்கிங் மண்டே, வெதர் மண்டே ஹாலிடே இருந்தால் டியூஸ்டே பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மண்டேவே ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அந்த மண்டே ட்ரேட் எடுத்து எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி வரைக்கும் எடுத்துக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டில் இந்த பர்டிகுலர் இமேஜில் பார்த்தீங்கன்னா 4/1/2016 ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் என்ட்ரி இருக்கு இல்லையா. ஸோ அன்றைக்கி தான் நம்ம அந்த பர்டிகுலர் ட்ரேடை எடுக்க போகிறோம். ஸோ ட்ரேட் என்ன ட்ரேட்னா லாங் ஸ்ட்ராடல், விச் மீன்ஸ் ஸ்பாட் என்னன்னு பார்த்துட்டு அதோட அட் த மணி காலையும் அட் த மணி புட்டையும் வாங்கணும். ஸோ ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 16,885. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 16,900 தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ 16,900 கால் ஆப்ஷன் அண்ட் 16,900 புட் ஆப்ஷன் இது ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்மளோட ஓவரால் என்ட்ரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 620. அண்ட் எக்ஸ்பைரி எப்போ வெயிட் பண்ணணும்னா எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பைரி அன்றைக்கி 9:15 அன்றைக்கி வாங்கிட்டு எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 3:30. ஸோ 28/1/2016. ஸோ அதுதான் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸ்பைரியில் வாங்கி எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சுருக்கணும். அவ்வளோதான். எப்போ மானிட்டர் பண்ணணும் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் வந்து ஜஸ்ட் 1 ட்ரேட் பர் மந்த் அவ்வளோதான். அண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா இது ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி, அதனால் உங்களோட ரிஸ்க் வெரி லிமிட்டட் தான். நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ஓவரால் ரிஸ்க்.
ஸோ 620 rupees ஓவரால் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வாங்கியிருப்போம். எண்ட் ஆஃப் த மந்த் அந்த மந்த் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1502 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அந்த 1 மந்த்துக்கான ஓவரால் ப்ராஃபிட் பிஎன்எல்லே பார்த்தீங்கன்னா 882 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் மந்த் நம்ம மந்த்லி எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ரூல்ஸ் என்னென்னா அட் த மணி கால் ஆப்ஷன் அண்ட் அட் த மணி புட் ஆப்ஷன் ஷுட் பி ட்ரேடட் ஆன் எவ்ரி ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த நியூ எக்ஸ்பைரி ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா 28/1/2016 அது எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா February 25th தான். ஸோ அந்த எக்ஸ்பைரிக்கு நம்ம ஸ்டார்ட் எப்போ பண்ணுவோன்னா இந்த 28th January முடிஞ்சதுக்கப்புறமா வர ஃப்ரைடே அதை இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன மண்டேவோ 1ஆம் தேதி தான் மண்டே. ஸோ அந்த 1ஆம் தேதி தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸ்பைரியில் ட்ரேட் எடுத்துகிட்டு எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரியில் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட்ஸே மச் ஹையராக வந்திருக்கும். ஸோ அசைம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் இப்போ ஓவரால் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி ஃப்ரம் 2016 to 2022 ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 17,350 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் எக்ஸ்க்ளூடிங் ப்ரோக்கரேஜஸ் அண்ட் சார்ஜஸ். சின்ஸ் இது வந்து ஒரே ஒரு ட்ரேடுன்றதுனால உங்களுக்கு பெரிய சார்ஜஸ் எதுவும் வந்திருக்காது. அண்ட் ஓவராலாக இயர்லி ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2800 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கும். ஸோ யூஸிங் a lot size of 25 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 72,000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் பிஎன்எல் ஃபார் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டிலையோ இல்லை நிஃப்டிலையோ கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வீக்லி எக்ஸ்பைரியை விட மந்த்லி எக்ஸ்பைரியை வச்சு ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் ஃபேவரபுளாக போச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே டீசெண்டான ப்ராஃபிட்ஸ் வரும். மார்க்கெட் அன்ஃபேவரபுளாக போச்சுன்னா கூட உங்களுக்கு பெரிய டிகே இல்லாமல் டீசெண்டான லாஸோட நம்ம வெளியே வந்துடுறோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ லைவாக ட்ரேட் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மந்த்துக்கான ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போது ஏப்ரல் மந்த்துக்கான எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஏப்ரல் மந்த்துக்கான எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 27th அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதோட மே எக்ஸ்பைரி தான். ஸோ May 25th தான் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி. ஸோ ஏப்ரல் 27th எக்ஸ்பைரி முடிஞ்சு ஃப்ரைடே 28th ட்ரேட் நம்ம எடுக்காமல் வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மண்டே பார்த்தீங்கன்னா May 1st. ஸோ May 1st ட்ரேடிங் ஆல்ரெடி அன்றைக்கி எடுத்துக்க மாட்டோம். ஸோ May 2nd ஸோ டியூஸ்டே அன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அன்றைக்கி மார்க்கெட் சப்போஸ் 18,000 இல்லைனா சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 43,000 ஓப்பன் ஆச்சுன்னா 43,000 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் நம்ம ட்ரேட் எடுப்போம், லாங் போகும். அண்ட் அதை கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் மந்த் வச்சுருந்துட்டு அந்த எண்ட் ஆஃப் த மந்த் மே மந்த் எண்ட் ஆஃப் த மந்த் என்ன எக்ஸ்பைரியோ 25th அன்றைக்கி தான் எக்ஸ்பைரினா அன்றைக்கி தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நோ ஸ்டாப் லாஸஸ் இன் பிட்வீன். ஸோ அஸ் லாங் அஸ் மார்க்கெட் ஒன் சைடு டைரக்ஷனாக போகும்போது ஒரு கால் ஆப்ஷன் இல்லைனா புட் ஆப்ஷன் ஏதாவது 1-0 ஆயிரும், இன்னொன்று நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஓவரால் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங் ரிலேட்டடாக பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மைண்டில் வச்சுக்கணுன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் எப்போவுமே சீப்பராக தான் இருக்கும் மந்த்லி ஆப்ஷன்ஸை விட. பட் அதே சமயத்தில் வீக்லி ஆப்ஷன்ஸ் டிகே அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரபுளாக போகலைன்னா உங்களோட லாஸஸ் எப்போவுமே வீக்லி ஆப்ஷன்ஸில் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு மந்த்லி ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் மந்த்லி ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் உங்களோட ஃபேவரபுளாக போகலனா கூட லாஸ் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறீங்க இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதை வீக்லியில் பண்ணாமல் மந்த்லியில் பண்ணிங்கன்னா அது ஓவரால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு யூ ஹவ் டு டேக் அ ட்ரேட் ஸோ தட் உங்களோட ஓவரால் ரிஸ்க்கும் கண்ட்ரோலபுளாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.